மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீட்டை பாஜக முழுமையாக நிறைவு செய்துள்ள நிலையில் ஓபிஎஸ் தரப்பு போட்டியில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீட்டை பாஜக முழுமையாக நிறைவு செய்துள்ள நிலையில் ஓபிஎஸ் தரப்பு போட்டியில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் இந்த மக்களவை தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது செய்தியாளர்களை சந்தித்து பாஜக கூட்டணியில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடங்கள் குறித்தும் பாஜக எத்தனை தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுகின்றது என்பது குறித்தும் செய்தியாளர்களிடம் கூறினார். அதன்படி பார்த்தால் இந்த மக்களவை தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பையும் பாரதிய ஜனதா கட்சி வழங்கவில்லை என்பது உறுதியாகி இருக்கின்றது. மக்களவை தேர்தலில் பாஜக 20 இடங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சி 10 இடங்களிலும் போட்டியிடுகின்றது. ஆக 30 இடங்கள் இதில் முடிந்துவிட்டது. எஞ்சிய 9 இடங்களை எடுத்துக்கொண்டால் பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு 3 இடம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 2 இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 39 தொகுதிகளுக்குமான தொகுதி பங்கீடு இறுதி வடிவம் பெற்றிருக்கின்றது. எனவே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிடுவதற்கான சட்டமன்ற தொகுதிகள் என்று எதுவும் தற்போது அளவில் பாஜக கூட்டணியில் இல்லை என்பதன் காரணமாக அவர் தேர்தலில் பங்கேற்காமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வெளியிலிருந்து வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு மட்டுமே தற்போதைய சூழலில் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொகுதி உடன்பாட்டை மேற்கொள்வதற்காக நேற்றைய தினம் மாலை கமலாலயத்திற்கு வருகை தந்தார். அப்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தனி அறையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அண்ணாமலை உள்ளிட்ட அந்த நிர்வாகிகளுடன் கலந்தாலோசனையில் ஈடுபட்ட பிறகும் கூட அவரால் தொகுதி உடன்பாட்டை எட்ட முடியவில்லை. அதற்கு காரணம் ஓ பன்னீர்செல்வம் அணியினருக்கு ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் வழங்க முடியும், அதிலும் தாமரை சின்னத்தில் தான் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திட்டவட்டமாக கூறியதை தொடர்ந்துதான் நேற்றைய தினம் தொகுதி உடன்பாட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வந்திருந்த பன்னீர்செல்வம் அங்கிருந்து கையெழுத்திடாமலே வெளியேறி சென்றிருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் மக்களவை தேர்தலில் போட்டியிடலாமா என்பது குறித்தும் தன்னுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களிடம் ஆலோசித்தார். அதில் குறிப்பாக ஒரே ஒரு தொகுதி தான் தருகின்றார்கள், அந்த ஒரு தொகுதியிலும் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார்கள். அதை ஏற்றுக்கொண்டு தாமரை சின்னத்தில் நாம் போட்டியிடலாமா என்று ஒவ்வொரு மாவட்ட செயலாளரிடமும் ஓபிஎஸ் கருத்துக்களை கேட்டறிந்திருக்கின்றார். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உரிமை கோரக்கூடிய வழக்குகளை தாக்கல் செய்திருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் தாமரை சின்னத்தில் தன்னுடைய மகனை போட்டியிட வைத்தால் அதன் பிறகு அவர்கள் எந்த வகையிலும் அதிமுகவிற்கு உரிமை கோர முடியாத வழக்குகளில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்திவிடும், இருக்கக்கூடிய தொண்டர்கள் இடையிலும் கடும் குழப்பத்தை ஏற்படுத்திவிடும் என்று மாவட்ட செயலாளர்கள் எச்சரித்ததை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது வேறு வழியின்றி நிபந்தனையற்ற ஆதரவு என்கின்ற ஒற்றை நிலைப்பாட்டை மட்டுமே எடுக்க முடியும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். பாரிவேந்தர் ஐஜேகே கட்சியின் சார்பில் அவருக்கு ஒரு தொகுதி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஜான் பாண்டியனுக்கு ஒரு தொகுதி, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தொகுதி, ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சிக்கு ஒரு தொகுதி என்றுதான் தொகுதிகள் இதுவரை ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வரிசையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பிற்கும் ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான். ஐஜேகேயை போன்று இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தை போன்று புதிய நீதி கட்சியை போன்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை போன்று தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்கின்ற ஓபிஎஸ் அமைப்புக்கும் ஒரே ஒரு தொகுதி தான் தர முடியும். குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் அவருடைய மகன் ஓபி ரவீந்திரநாத்துக்கு ராமநாதபுரம் தொகுதியை ஒதுக்கி கொடுத்து பாஜகவின் சின்னமான தாமரை சின்னத்தில் போட்டியிட வைக்க தயாராக இருப்பதாக, அதிகபட்சமாக இவற்றை தான் ஓபிஎஸ்க்காக செய்து கொடுக்க முடியும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி திட்டவட்டமாக கூறியதை தொடர்ந்து தற்போது தாமரை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பும் இல்லாததன் அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முழுமையாக இந்த தேர்தலில் போட்டியிடாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அவர் பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தன்னுடைய ஆதரவினை வழங்குவார் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு ஒருங்கிணைந்த அதிமுகவாக அந்த தேர்தலை எதிர்கொள்வோம் என்று ஓபிஎஸ் தரப்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதை முன்னிறுத்தி நடைபெறக்கூடிய மக்களவை தேர்தலில் தங்களுடைய அணியினர் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும்
அடுத்த கட்டமாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டும் கவனம் செலுத்த உள்ளதாகவும் தெரிவித்து இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய முடிவை கைவிடுவதற்கு பன்னீர்செல்வம் தரப்பினர் முடிவெடுத்திருப்பதாக தற்போது தெரிய வந்திருக்கின்றது. தாமரை சின்னத்தில் போட்டியிட்டால் அதிமுக மீது தான் தொடர்ந்து இருக்கக்கூடிய வழக்குகளில் தனக்கு பின்னடைவு ஏற்படும் என்ற அடிப்படையிலும் ஒட்டுமொத்தமாக தன் வசம் இருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக தொண்டர்களும் தான் தாமரை சின்னத்தில் தன்னுடைய மகனை போட்டியிட வைத்தால் எதிராக திரும்பிவிடக்கூடும் என்ற அடிப்படையிலும் இந்த முடிவை பன்னீர்செல்வம் அணியினர் மேற்கொண்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் தற்பொழுது தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் பாரதிய ஜனதா கட்சியில் நிறைவடைந்திருக்கின்றது. வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரை இன்று மாலை தொடங்கி எப்போது வேண்டுமானாலும் வெளிவரலாம் என்ற தகவலையும் அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். தற்போது இறுதி செய்யப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலுடன் அண்ணாமலை இன்னும் சற்று நேரத்தில் சென்னையிலிருந்து டெல்லி செல்கின்றார். நாளைய தினம் நடைபெறக்கூடிய பாஜகவினுடைய தேர்தல் மையக்குழு கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கான அந்த வேட்பாளர்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. எனவே நாளை அல்லது நாளை மறுநாள் என்று அந்த பட்டியல் வெளியாகக்கூடும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு முன்வைக்கப்படுகின்றது. 39 தொகுதிகளுக்குமான தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்திருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி. நடைபெற உள்ள தேர்தலில் 3வது அணியாக தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளோடு இணைந்து ஒரு வலிமையான கூட்டணியை ஏற்படுத்தி இருப்பதாக பாஜக தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். உடனடியாக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு அனைத்து தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியில் இடம்பெற்றுள்ள அனைத்து வேட்பாளர்களுக்காகவும் அண்ணாமலை தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட உள்ளதாகவும் பாஜக தலைமை தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. அனைத்து தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மக்களவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டை பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக நிறைவு செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும்? ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இந்த பேச்சுவார்த்தை தொடங்கிய பொழுது இரண்டு தரப்பினரும் இணைந்து, அதாவது பன்னீர்செல்வம் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் டிடிவி தினகரன் என்று 2 தரப்பினரும் இணைந்து 12 மக்களவை தொகுதிகளை கேட்டார்கள் தங்களுக்கு. அதை தங்களுக்குள் பிரித்துக் கொள்வதாக எல்லாம் சொன்னார்கள். ஆனால் அந்த 12 தொகுதிகள் என்பது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்து ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி இருவருக்கும் இணைந்து 6 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி வழங்கலாம் என்கின்ற ஒரு கருத்து நிலவியது. அதிலும் குறிப்பாக பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை அவர் உறுதியாக தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பில். இந்த நிலையில்தான் தற்பொழுது பன்னீர்செல்வத்திற்கு போட்டியிடுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் வழங்கப்படாத நிலையில் அவர் இந்த தேர்தலில் போட்டியிடும் முடிவை கைவிடுவதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை என்று தெரிய வந்திருக்கின்றது. பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான நிபந்தனையற்ற ஆதரவை தன்னுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு வாயிலாக வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் அழைத்து பன்னீர்செல்வம் இப்போதைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு தற்காலிக தீர்வாக தாமரை சின்னத்தில் போட்டியிடலாமா என்கின்ற கேள்வியினை முன்வைத்திருக்கின்றார். ஆனால் ஒரு மாவட்ட செயலாளர் கூட எக்காரணத்தை முன்னிட்டும் தாமரை சின்னத்தில் போட்டியிடக்கூடாது என்பதைத்தான் உறுதியாக சொல்லி இருக்கின்றார்கள். ஒருவரும் தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்கின்ற முடிவினை அவருக்கு சாதகமான முடிவாக சொல்லவில்லை. இந்த நிலையில்தான் தேர்தலில் போட்டியிடக்கூடிய முடிவை ஓபிஎஸ் கைவிட முடிவு செய்திருக்கின்றார். அது குறித்து அதிகாரப்பூர்வமாக நாளைய தினம் தன்னுடைய அறிவிப்பினை வெளியிடுவதாகவும் பன்னீர்செல்வம் கூறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தன் வசம் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளுக்குமான தொகுதிகளை இறுதி செய்து கொடுத்திருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லி புறப்படக்கூடிய அண்ணாமலை பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் இந்த நிமிடம் தொடங்கி எப்போது வேண்டுமானாலும் வெளிவரலாம் என்கின்ற தகவலையும் உறுதி செய்திருக்கின்றார். மக்களவை தேர்தலில் பாஜக அமைத்திருக்கக்கூடிய கூட்டணியில் பாஜக 20 இடங்களில் போட்டியிடுகின்றது. பாட்டாளி மக்கள் கட்சி 10 இடங்களில் போட்டியிடுகின்றது. தமிழ் மாநில காங்கிரஸ் 3 இடங்களில் போட்டியிடுகின்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2 இடங்களில் போட்டியிடுகின்றது. பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாதன், ஏசி சண்முகம் தலா ஒரு தொகுதியில் போட்டியிடுகின்றார்கள். தமிழகத்தில் 39 மக்களவை தொகுதிகளுக்குமான தேர்தலுக்கான அந்த தொகுதி வரையறையை இறுதி செய்து அறிவித்து விட்டது பாரதிய ஜனதா கட்சி. அந்த அடிப்படையில் நடைபெற உள்ள தேர்தலில் அடுத்த கட்டமாக பாஜக தரப்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட இருக்கின்றார்கள். உடனடியாக தேர்தல் பரப்புரையை தொடங்குவதற்கான பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். குறிப்பாக தெற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களில் கணிசமான வெற்றியை பதிவு செய்யக்கூடிய வகையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பணிகள் இருக்கும் என்று பாஜக சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்தவரை 20 முதல் 22 விழுக்காடு வாக்குகளை பெற வேண்டும் என்பது இலக்காக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கேற்ற முறையில் அந்த கூட்டணியையும் அறிவித்திருக்கின்றார்கள். அனைத்து கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி உடன்பாட்டு ஒப்பந்தம் நிறைவுக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பன்னீர்செல்வம் தவிர்த்து
பாரதிய ஜனதா கட்சியை தேடி சென்ற அனைவருக்கும் தற்பொழுது தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. 40 தொகுதிகள், அதாவது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளுக்குமான தொகுதி வரையறை நிறைவடைந்திருக்கின்றது. தமிழகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் 39 தொகுதிகள் இருக்கின்றன. அதில் 20 தொகுதி பாஜக எடுத்துக்கொள்கின்றது. 10 தொகுதிகள் பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக 30 தொகுதிகள் பாஜக மற்றும் பாமகவிற்கு சென்று விட்டது. எஞ்சிய 9 தொகுதிகளை எடுத்துக்கொண்டால் 3 தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் அவர்கள் தலைமையிலான அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. 2 தொகுதிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக மொத்தம் 35 தொகுதிகள் இதில் சென்று விடுகின்றது. எஞ்சிய அந்த 4 தொகுதிகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் பெரம்பலூரில் போட்டியிடக்கூடிய பாரிவேந்தர் அவர்களின் இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் ஜான் பாண்டியன் அவர்களுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தொகுதியும், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தேவநாதனுக்கு ஒரு தொகுதியும், புதிய நீதி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஏசி சண்முகத்திற்கு ஒரு தொகுதியும் என மேற்கொண்டு 4 தொகுதிகள் என 39 தொகுதிகளுக்குமான தொகுதி இறுதி வரையறையை நிறைவு செய்திருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி. இந்த தேர்தலில் பன்னீர்செல்வம் தலைமையிலான அமைப்பினர் நிபந்தனையற்ற ஆதரவை நாளைய தினம் பாஜகவிற்கு அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் பாஜகவின் வேட்பாளர் பட்டியலும் இன்று மாலை தொடங்கி எப்போது வேண்டுமானாலும் வெளிவரக்கூடும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் உறுதி செய்திருக்கின்றார். முப்பத்து 39 தொகுதிகளுக்கான பங்கீட்டை பாஜக நிறைவு செய்துள்ள நிலையில் பாஜக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது? இது குறித்த முழு விவரங்கள் ராஜகுமரன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர்கள் தொகுதி உடன்பாட்டு ஒப்பந்தங்களை அனைத்து கட்சிகளுடனும் மேற்கொண்டு விட்டார்கள். இந்த நிலையில்தான் அவர்களில் யாருக்கு எங்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று பார்த்தோம் என்றால், பாரிவேந்தர் அவர்களுடைய இந்திய ஜனநாயக கட்சி பெரம்பலூர் தொகுதியில் தாமரை சின்னத்தில் பாஜகவின் சின்னத்தில் போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஏசி சண்முகம் அவர்கள் தனக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருக்கக்கூடிய வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் புதிய நீதி கட்சியின் வாயிலாக போட்டியிடுவார் என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஜான் பாண்டியன் அவர்கள் தென்காசி அல்லது நாகப்பட்டினம் தொகுதியில் களம் காணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தேவநாதன் மதுரை அல்லது அவர் எதிர்பார்க்கக்கூடிய ராமநாதபுரம் இரண்டில் ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் என்று கூறப்படும் நிலையில் அவருக்கு மதுரையில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாதன், ஏசி சண்முகம் ஆகியோர் தலா ஒரு இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெற்றிருக்கின்றார்கள். அவர்களில் பெரும்பாலும் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட இருக்கின்றார்கள். பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 3 இடங்களை பெற்றிருக்கின்றது. அது எந்தெந்த இடங்கள் என்பது இன்று மாலைக்குள் தெரிய வரும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 2 மக்களவை தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தாலும் தேனி மக்களவை தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிடுகின்றார் என்பது ஒரு மிக முக்கியமான போட்டியாக பார்க்கப்படுகின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி தற்போது அளவில் வெளிவந்திருக்கக்கூடிய அந்த அரசியல் நிலவரத்திற்கு ஏற்ப பார்க்கும் பொழுது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதிகளில் தேனியும் ஒன்றாக இருக்கின்றது. அதன்படி தேனி மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக குக்கர் சின்னத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் டிடிவி தினகரன் களம் காண இருக்கின்றார். தேனியில் அவர் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடைய ஆதரவாளர்களில் ஒருவரை சிவகங்கை தொகுதியில் நிறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கு ஏற்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 2 தொகுதிகளை வழங்கியிருக்கின்றது தேசிய ஜனநாயக கூட்டணி. அதே நேரம் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை 10 இடங்களை பெற்றிருக்கின்றார்கள் இந்த கூட்டணியில். அவர்களும் வடக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களில் கணிசமான தொகுதிகளை பெற இருக்கின்றார்கள். அதாவது கணிசமான தொகுதிகளை பெற்று 10 தொகுதிகளிலும் வடக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களில் அமையக்கூடிய வகையில் பாமக தங்களுடைய மாம்பழம் சின்னத்தில் களம் காண இருக்கின்றது. இந்த தேர்தலை பொறுத்தவரை 20 இடங்களில் பாஜக போட்டியிடுகின்றது. பாஜக தன்னுடைய வாக்கு வங்கியை உயர்த்தி கொள்வதற்கு கணிசமான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் 23 முதல் 25 வரை அதிகபட்சமாக போட்டியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதே நேரம் பாமக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணிக்கு வந்ததன் காரணமாக அந்த எண்ணிக்கை சற்றே குறைந்து 20ஆக தற்போது இருக்கின்றது. பாஜக 20 இடங்களில் நேரடியாக போட்டியிடுகின்றது. இதற்கு முன்பாக பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பொழுது ஒருபொழுதும் இவ்வாறு இரட்டை இலக்கத்தில் 20 என்ற அளவில் போட்டியிட்டது கிடையாது. முதன்முறையாக ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் 20 மக்களவை தொகுதிகளில் தாமரை சின்னத்தை களமிறக்குகின்றது. அந்த அடிப்படையில் பாஜக அதிகபட்சமாக இந்த கூட்டணியில் 20 தொகுதியில் போட்டியிடுகின்றது. அதற்கு அடுத்த நிலையில் மாம்பழம் சின்னத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி 10 இடங்களில் போட்டியிடுகின்றது. 3வது கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 3 இடங்களில் போட்டியிடுகின்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2 இடங்களில் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகின்றார்கள்.
பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாதன், ஏசி சண்முகம் ஆகியோரும் தாமரை சின்னத்தில் தான் களமிறங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அவர்களும் தலா ஒரு இடத்தில் போட்டியிட இருக்கின்றார்கள். ஓபிஎஸ் தரப்புக்கு மட்டும், அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலான உரிமை மீட்பு குழு அணியினருக்கு எந்த ஒரு தொகுதியும் வழங்கப்படவில்லை. அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி வழங்கவில்லை. நேற்றைய தினம் தொகுதி கேட்டு கமலாலயத்திற்கு சென்றிருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொகுதி உடன்பாட்டு ஒப்பந்தத்தை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் அவர் கேட்ட 4 தொகுதி 3 தொகுதி என்று ஒதுக்க முடியாது எனவும், அதிகபட்சமாக ஒரே ஒரு தொகுதியை மட்டுமே ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒதுக்கி கொடுக்க முடியும் எனவும், அதிலும் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்றும் சொல்லியிருந்தார்கள். ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகன் தற்போது தேனி மக்களவை தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கின்றார், ஓபி ரவீந்திரநாத். அவர் ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் அணி சார்பில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் அந்த முடிவை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தாமரை சின்னத்தில் ஒரே ஒரு தொகுதியில் தான் போட்டியிட முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் ஏற்றுக்கொள்ளாத சூழலில்தான் தற்போது அவர் நிபந்தனையற்ற ஆதரவை பாஜகவிற்கு வழங்குவார் என்ற நம்பகத்தில் தற்போது பாஜக தலைமை இருக்கின்றது. அதன்படி நாளைய தினம் தன்னுடைய இறுதி முடிவை அறிவிப்பதாக ஓ பன்னீர்செல்வமும் தெரிவித்திருக்கின்றார். இந்த சூழலில்தான் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தொகுதி ஒப்பந்தத்தை நிறைவு செய்திருக்கின்றது. பாஜகவை பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற பல ஆண்டு அனுபவம் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நெருங்கி வந்து இந்த தேர்தலில் அவர்களுடன் கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 2 தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக தேனி மக்களவை தொகுதியின் உறுப்பினராக இருந்தவர் டிடிவி தினகரன் மீண்டும் அவர் தேனி மக்களவை தொகுதியில் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகின்றார். அது மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியும் நீண்ட அனுபவம் கொண்டது, கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட கட்சி. அவர்களும் பாஜகவுடனான கூட்டணியை இறுதி செய்து 10 தொகுதிகளை பெற்றிருக்கின்றார்கள். வடக்கு மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் பாஜகவிற்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை உயர்த்தக்கூடிய வகையில், வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி அவர்களுக்கு அமைந்திருக்கின்றது. அதே நேரம் அந்தந்த வட்டார அளவில் செல்வாக்கு கொண்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய ஏசி சண்முகம், அதே போன்று பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாதன் உள்ளிட்டவர்களும் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கின்றார்கள். இதன் மூலம் பரவலாகவே பாரதிய ஜனதா கட்சி வாக்குகளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த தேர்தலில் தங்களுடைய அரசியல் யுக்தியாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்று அரசியலாளர்கள் குறிப்பிடும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்துள்ளது.